ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன சூப்பரான சப்பாத்திக்கான சைட் டிஷ். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா 2 தக்காளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி தேங்காய், ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை, ப்ளஸ் ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் கசகசா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் 1 கப்பு பச்சை பட்டாணி ப்ளஸ் இது கூட 2 உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5-6 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அதுவும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் எடுத்து அதுக்குள்ளே ஊற்றிட்டு நல்லா வணக்கிட்டு ப்ளஸ் இது கூட ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் ப்ளஸ் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வணக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் பச்சை பட்டாணி வேக வச்சதில் ஒரு 1/4 கப் பச்சை பட்டாணி அரைச்சி உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சலையே உருளைக்கிழங்கு அதுவும் சேர்த்து நல்லா மஸ்ட் விட்டு கிரேவியில் ஆட் பண்ணிவிட்டு கடைசியில் நம்ம கொத்தமல்லி தலை தூவி இறக்கணும்னா சூப்பரான சப்பாத்திக்கான சைட் டிஷ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.